மாற்றுத்திறனாளிகளுக்காக எமது மக்களால் கட்டப்படும் அம்மையப்பன் மாற்றுத்திறனாலயத்தின் வேலைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அம்மையப்பன் மாற்றுத்திறனாலயமானது 24 அறைகளை கொண்டதாகவும், ஒவ்வொரு அறையிலும் தனிப்பட்ட குளியல் அறைகளும், நாச்சியார் அமைப்பில் மையப்பகுதியும், மையத்தில் மண்டபமும், மருத்துவ அறை, அலுவலகம் ஆகியவற்றை கொண்டதாக இந்த அம்மையப்பன் இல்லம் அமையப்பெறுகிறது. அழகிய கடற்கரை மற்றும் அருகே உள்ள கோட்டமுனை மைதானம் என்பவற்றை ரசிக்கக்கூடிய வகையில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. 50 மாற்றுத்திறனாளிகள் தமது துன்ப காலத்தில் இந்த அம்மையப்பன் இல்லத்தில் தங்கியிருந்து தம்மை தேற்றி மீண்டும் தமது சமூகத்துக்கும் தமது குடும்பத்துடனும் இணைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உணவு, மருத்துவ வசதி என்பன இலவசமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளை பேசுபொருளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2016 ஆண்டிலே தமிழ் பரா ஸ்போர்ட்ஸ், தமிழ் பரா விளையாட்டுகள் என்ற நிகழ்வு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்பட்டது. இதில் மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளும் திறமைகளும் வெளிப்பட்டது. இந்த பரா ஸ்போர்ட்ஸ் மூலமாக சர்வதேச ரீதியில் மாற்றுத்திறனாளிகள், அதாவது இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இந்த மாற்றுத்திறனாளிகள் போட்டிகளில் பங்கு பெற்றி தமது திறமையை வெளிக்கொண்டு வந்தார்கள். அத்துடன் இந்த தமிழ் பரா விளையாட்டு மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்வாங்கப்பட்டது. இல்லத்தின் தேவை தொடர்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் அவ்வப்போது எமது டேட்டா சேரிட்டியிடம் முன்வைக்கப்பட்டது. உண்மையிலே சகல வசதியும் கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லம் இல்லை. சிறுவர்களுக்கான இல்லம் திறம்பட இயங்குகிறது, செயல்படுகிறது. முதியோர்களுக்கான இல்லம் சிறப்பாக இயங்குகிறது. ஆனால் அனைத்து மாற்றுத்திறனாளியையும் ஒரு சேர உள்ளடக்கக்கூடிய ஒரு இல்லம் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த வேளையில் கட்டட செலவுகள், நிர்வாக செலவுகள் என்பதை கருத்தில் கொள்ளும் போது அந்த நேரத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகளின் மரண வேதனை, அவர்கள கஷ்டங்கள் என்பதன தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்த போது இந்த இல்லம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் டேட்டா சேரிட்டியிலையும் முன்வைக்கப்பட்டது. இந்த வகையிலே 2022 ஆண்டு தமிழ் பரா ஸ்போர்ட்ஸ் நடைபெற்ற போது எங்களுடன் இணைந்து அந்த விளையாட்டில் கலந்து கொண்ட பலராமத்தைச் சேர்ந்த மிதுஷன் எனும் படுக்கை புண் நோயாளி கலந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு வருடம் கழிந்து அவரை நாங்கள் திரும்பியிருக்க அவருடைய போட்டோகளை பார்த்த போது அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மெலிந்து மிகவும் மோசமான ஒரு நிலையில அவருடைய போட்டோக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. அவர் மட்டுமல்ல, இவ்வாறு பல மாற்றுத்திறனாளிகள் மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பிறகு மரணத்தை தழுவினார்கள். எனவே இது மட்டுமல்ல, டேட்டா சேரிட்டியால் சில கொடுப்பனவுகள் இந்த படுக்கை பெண் போட்டவர்கள் முழங்கண்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்யும் போது நான் நேரடியாக அவர்கள் இருந்த வீட்டுக்கு சென்றிருந்தேன். நான் வீட்டுக்கு செல்லும் போதே அந்த வீட்டு வாசல் படியிலேயே அங்கு ஒரு மனம் ஒன்று வீசியது. அந்த நோயாளிகளுக்குரிய அந்த சுகாதாரமானது அங்கு பேணப்படல. அந்த வீட்டில் அது பெரிய ஒரு தாக்கத்தை மேலே ஏற்படுத்தியது. உடனடியாக டேட்டா சேரிட்டி இந்த இந்த மரண வலியில துடிக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் கட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு அவர்களோட சிகிச்சையின் பின்னர் ஒரு நல்ல ஒரு இடத்திலிருந்து அவர்களை அவர்களை சிறப்பாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்கி அவர்களுடைய சேவையை வழங்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சி இனி வரும் காலங்களில் இந்த மரணங்கள் நிகழக்கூடாது என்ற நோக்கத்துடன் அதை மையப்படுத்தியதாக இந்த அம்மையப்பன் இல்லம் கட்டட வேலைகளை கட்டுறதுக்கு நாங்கள் உட்படுகின்றோம். இந்த இல்லம் சிறப்பான முறையிலே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து திணைக்கள அனுமதிகளும் தடையில்லா சான்றிதழும் பெறப்பட்டுள்ளது. பகிரங்க டெண்டர் மூலம் ஒப்பந்தக்காரர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த மாற்றுத்திறனாளியமானது, இந்த அம்மையப்பன் மாற்றுத்திறனாளியமானது, அதாவது இது ஊர்கூடு இழுக்கும் தேர். அன்பினாலும் ஆதரவினாலும் நிதி உதவினாலும் ஆக்கத்தினாலும் இக்கட்டிடம் கட்டப்பட உள்ளது. அனைவரும் இந்த கட்டிடப் பணியில் வந்து இணையுமாறு
அன்புடன் பகிரங்கமாக அழைக்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.